எசேக்கியேல் 8:4 இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. எங்கே விளங்கியது? 3 கடைசி வரி. அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. விக்கிரகத்தின் ஸ்தானம் அங்கே இருந்தது. அங்கே தேவனுடைய மகிமை விளங்கினது. இவன் தரிசனத்துல போய் எருசலேம் பட்டணத்தினுடைய வாசல்ல ஒரு விக்கிரகத்தின் ஸ்தானத்தை பார்க்கிறான். அங்க தேவனுடைய மகிமை விளங்கினது. என்னையாது? விக்கிரகம் இருக்கு, அந்த இடத்துல போய் நின்று ஆண்டவர் நிறுத்தி வச்சுட்டு அங்க தேவ மகிமையை விளங்கினதுன்னு சொல்றானே, இது என்னையா? எசேக்கியேலை பொறுத்தவரை அது ஒன்றும் இல்லை. அவன் அதை வணங்கலை, அதுக்கு பயப்படலை. ஒரு விக்கிரகத்துக்கு பயப்பட்டாலும் அது சரியில்லை, அதை வணங்கினா அது பெரிய தப்பு. விக்கிரகத்தை பார்க்குறான், அவ்வளோதான். ஆண்டவர் அதை காட்டுறாரு. பவுல் சொல்றான், விக்கிரகம் ஒரு பொருளே இல்லைன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், அதுக்குள்ள ஆவி கிடையாது. வெளியிலிருந்து ஒரு ஆவி அதை வணங்கும்படி ஏவுகிறதை தவிர அதற்குள்ள ஆவி கிடையாது. விக்கிரகத்தால நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அதனால ஒரு விக்கிரகம் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை புதியவர்களுக்கு சொல்லும் போது அதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த படத்தை எடுத்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன், உங்க வீட்டுக்கு வருவேன். இந்த விக்கிரகம் இருந்தா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கையில நீங்க அதை ஏதாவது ஒன்று கட்டியிருந்தீங்கன்னா அதை அவுத்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன். நெத்தியில இருக்கிறத எடுத்துட்டாதான் நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படிலாம் சிலர் சொல்றாங்க. அவங்க ஒருவேளை அதை ஆராதிக்கலாம், அதை நம்பலாம், அது அடுத்த விஷயம். நம்ம அதை ஒன்றும் செய்யாது. நாம் அதை நம்பலை, அதுக்கு பயப்படலை. தாயத்து கட்டியிருந்தா அதை அவுத்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள், அப்படி நம்புகிறார்கள். இதெல்லாம் இருந்ததுன்னா, விக்கிரகத்துக்கு அடுத்த காரியங்கள் இருந்ததுன்னா நம்ம ஜெபம் பண்ணா அது வேலை செய்யாது, வசனத்தை சொன்னா வேலை செய்யாது அப்படின்னு சிலர் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை சரியில்லை. விக்கிரகத்தின் ஸ்தானம் அதை போய் ஆண்டவர் காட்டுறாரு. அங்க தேவனுடைய மகிமை விளங்குகிறது. இதை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. விக்கிரகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், விக்கிரகத்துக்கு மகிமையை கொடுத்துட்டார், அப்படி அர்த்தம் கிடையாது. தப்பா. ஏன்னா விக்கிரகத்தை பத்தி நான் ஒரு வீடியோ பேசினேன். அதை ஒருத்தர் உள்ள போய் ஒழுங்கா கேட்கறதில்ல, தலைப்பை உண்ட பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் போடுறாங்க சிலர். அதனால ரொம்ப கவனமா கேட்கணும். என்னுடைய மகிமையை துதிய விக்கிரகங்களுக்கு கொடைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு இடத்துல ஒரு விக்கிரகம், அது சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை நம்ம பயப்படலை, அதை நம்ம வணங்கலை. அந்த இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்யணும் அங்க இருக்கிறவங்களுக்கு. அப்படி என்றால் எந்த தடையும் கிடையாது. தேவ பிரசன்னம் இறங்கும், கர்த்தருடைய மகிமை. அது எப்படிப்பட்ட மகிமை? அவன் அங்க சொல்றான், பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியான மகிமை அங்கே விளங்கினது. பள்ளத்தாக்கிலே கண்ட மகிமை என்றால் என்ன? ஆற்றங்கரையிலே கண்ட அதே மகிமை, 1 கண்ட அதே மகிமை பள்ளத்தாக்கிலே விளங்கினது. பள்ளத்தாக்கிலே கண்ட அதே மகிமை இங்க விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்திலும் விளங்கினது. ஆகினால நாம் விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை. ஆகினால நாம் தொடர்ந்து தைரியமாக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், ஊழியம் செய்வோம், அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஆமென்.